சார் வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 40-50 நாள் தான் இருக்குது. நேற்று இறுதி வாக்காளர் பட்டியலும் வந்துருச்சு. இன்னைக்கு தேதிக்கு களம் எப்படி இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குது? அது ஒன்றும் அப்படி அறுதியிட்டு உறுதியாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லைங்க. களம் மாறிக்கிட்டே இருக்குது. அதாவது மினிட் பை மினிட், ஹவர் பை ஹவர், டே பை டே மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஆளும் கட்சிக்கு அவங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் பேசின அந்த கான்ஃபிடென்ஸு, அந்த உறுதி, நாங்கள் தான், எங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் இன்றைக்கி அப்படியே மறைஞ்சு போயிட்டு, யார் கிடைச்சாலும் இழுத்து போடு, ஒரு தொகுதியில் 50 ஓட்டு 100 ஓட்டு வந்தால் கூட பரவாயில்ல, எவ்வளோ விலை வேணாலும் கொடுக்கலாம், இழுத்து போடு. முந்தா நாள் அவர் நம்மளை என்ன திட்டி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஏசி இருந்தாலும் பரவாயில்ல. அப்போது கூட்டணி வலுவாக இருக்குதுன்னு சொன்னவங்க, அவங்க நிலைமை இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, கூட்டணி வலுவாக இல்லாதது மட்டும் இல்லை, கூட்டணி போதாததும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ 11 பேர் இருக்காங்க அப்படின்னா திமுகவோடு சேர்த்து, இந்த 11 பேர் போதலை, இன்னும் கொஞ்சம் பேரை கூட்டினா தான் கூட்டணிக்கு ஃபைட் கொடுக்க முடியுன்ற ஒரு நிலைமையில் 2021 கம்பேர் பண்ணும்போது இந்த தேர்தலில் 10 கட்சிகள் புதுசாக திமுக கூட்டணி வந்திருக்காங்க சார் இப்போ வரைக்கும். இல்லை, மொத்தமே 11 தானே, 10 புதுசாக வந்துருக்குது. நீங்கள் கணக்கு எங்கேயோ உதயுத. தேமுதிக, மக்கள் நீதி மையம், ரைட், கருணாஸ் கட்சி, கருணாஸ் இதெல்லாம் கட்சியாங்க? என்ன அது படை, புலிப்படை தானே இது. அதெல்லாம் ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக தெரியல. அவங்கெல்லாம் திமுக சின்னத்தில் தாங்க நிற்பாங்க. தே ஆர் நாட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, சம் இண்டிவிஜுவல். இப்போ போகிறப்போ பார்த்தா எஸ்வி சேகரை கூட ஒரு கட்சின்றுவீங்க போல இருக்க, ஓபிஎஸ் வந்தாருன்னா அவரை கட்சின்றுவீங்க. அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு திமுகவில் 11 கட்சி கூட்டணி தான் இப்போ இருக்குங்க as of now. ஏன்னா அவங்க தலைவர்கள் சொல்கிறது, காங்கிரஸ்காரர்கிட்ட பேசும்போது சொன்னது, இன்னும் ஒரு 10 பேர் இருக்காங்க, நம்ம எல்லாரும் குறைச்சிக்கணும், புதிய கட்சிகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்றது தான் அவங்க பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க. அந்த அடிப்படையில் சொல்கிறேன், 11 கட்சி கூட்டணி தான் அது. புதுசாக 11 பேர் வரல. நீங்கள் சொன்ன மக்கள் நீதி மையம் வந்திருக்காங்க, தேமுதிக வந்திருக்கு, அவ்வளோதான். ஓபிஎஸ்லாம் இண்டிவிஜுவல்ஸ் வந்தார்னா, சம் இண்டிவிஜுவல்ஸ் வராங்க. இப்போ இவர் பேர்னா அந்த ஈரோடு பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார், தனியாரசு இருக்கார். இல்லை, அதெல்லாம் நான் பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவே கன்சிடர் பண்ணுறது இல்லைங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது ஒரு ஃபாலோவிங் இருக்கணும். சும்மா ஒரு சமூகத்தில் இப்போ டிடிவி தினகரன் இஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி, பிஜேபி இஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அது மாதிரி சொல்லுங்க. இப்போ சசிகலா இன்றைக்கி ஏதோ ஆரம்பிக்க போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க, அம்மா திமுகன்னு சொல்லிட்டு. அதனால் அது ஒரு பார்ட்டின்னு ஆகிடுமா? அப்படிலாம் நம்ம கணக்கு வைக்க வேணாம். அரசியல் கட்சின்னு பார்த்தீங்கன்னா 11 கட்சி அவங்கக்கிட்ட இருக்குது. இவங்க கையில் ஒரு 5-6 கட்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே இவங்கக்கிட்டேயும் ரொம்ப இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. இந்த ஏசி சண்முகம், அவர் பேர் புதிய நீதி கட்சி, பட் ஆனால் அவரை தவிர அங்கே இந்த கட்சியில் யாரும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஒன் மேன் பார்ட்டிஸுங்க, லெட்டர் பேட் பார்ட்டிஸு. அதனால் சீரியஸாக 11 பேர் இருக்காங்கன்றது நான் ஒத்துக்கிறேன். ஸோ களம் இன்றைக்கி ரொம்ப வேகமாக மாறிட்டுருக்குங்க. அதாவது ஆளும் கட்சி தன்னுடைய முழு பலத்தையும் அதிகாரத்தையும் பிரச்சாரத்தையும் பணத்தையும் இறக்கி விட்டுருக்குது. இருந்தாலும் அதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. அதுதான் இப்போ நமக்கு பல விஷயங்களில் பார்க்குறோம். அவங்க பேசுகிறது, அவங்க நடந்துக்கிற விதம். அதே போல் இது முடிஞ்சு போன கதை தாங்க. பாஜக அதிமுக அந்த கூட்டணி முன்னாலேருந்தே அது ரேஸில் பின்னால் தான் இருக்குது, டிஸ்டன்ட் தேர்டு. இது இன்னும் ரொம்ப டிஸ்டன்ஸ் தேர்ட் ஆகிடும் போல் இருக்குது. போட்டின்றது விஜய் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே சொன்னாருங்க. அதாங்க இன்றைக்கி களத்தில் நிலவரம். நான் இவருக்கு அட்வான்டேஜ் அவருக்கு அட்வான்டேஜ்னு இப்போவும் சொல்லலை, அதுக்கான நேரம் வரலன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் த மெயின் கண்டெஸ்ட் வில் பி வாழ்வா சாவா அப்படின்றது யாருக்கு இருக்குதுன்னு சொன்னால் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தாங்க இருக்குது. அதில் அவர் சொல்கிறது சில நேரங்களில் ரிப்பீட்டாக சொல்கிறாரு, அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார்னு சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. பட் தட் இஸ் த ஃபேக்டை இப்போ சோத்து கையில் தான் சாப்பிட்ணுன்றது 100 வருஷம் ஆனாலும் அதானே சொல்லி ஆகணும். அதுக்காக வேறு கையில் மாற்றிக்க முடியுமா? இப்போ பிரதீப் ரங்கநாதனுக்கு 2 படம் ஓடி இருக்கு. அதனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் விஜய்க்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கும் போட்டின்னு சொன்னால் சரியாக இருக்குமா அப்படின்னு யார் சொல்கிறாங்க? சொல்கிறவனுக்கு ஒன்று பைத்தியம் இருக்கும், மரம் கேண்டு போயிருக்கும், சொல்ல மாட்டாங்கல்ல. அதாவதுங்க சார், அந்த மாதிரி இப்போ விஜய் அஜித்
ரஜினி, கமல் இதுதான் எல்லாரும் ஏத்துப்பாங்க. அதுதான் ரியாலிட்டி. அந்த மாதிரி திமுக, அண்ணா திமுகன்றதுனா சரி இன்னைக்கு கிரவுண்ட்ல இருக்கு. அது ஒரு காலங்க. இன்னைக்கு நான் அதிகமாக சொல்ல வேணாம். அதாவது வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து பழம் தின்னு கொட்டை போட்டால் அரசியல்ல. எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவில் பயணித்தவர். அப்போ அப்படி 88 வயசுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் பேசுகிறாரு. அவர் தெளிவாக சொல்கிறாரு, அதிமுகவை விஜய் சாப்பிட்டாரு. அதிமுக வந்து இப்போ களத்தில் இல்லை. களம் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில் தான் இருக்குது. இப்போ அவர் ஒன்றும் தாவேக்கா அனுதாபி இல்லை. தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டார் இந்த லஞ்ச ஊழல் பிரச்சனைக்காக. ஆனால் இவர் கடந்த காலங்களில் அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்டுன்றதில் சந்தேகமே இல்லை. அரசியல் தெரிந்தவர். அதனால தான் ஓபிஎஸ் வந்து திமுக பக்கம் போகிறார்ன்ற சிக்னல் வந்தோன்னே அவர்கிட்டருந்து டிஸ்டன்ஸ் ஆகி வந்துட்டார். அவர் ஒரு தனி மனிதனுக்காக நான் இல்லை, நான் ஒரு சமூகத்துக்காக இருக்கிறேன்னு சொல்கிறார். ஸோ அவர் மேலே 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் பண்ருட்டி ராமச்சந்திரன், பட் அவரை பொறுத்தவரையில் அரசியலில் ரொம்ப ஊர்னவர், திளைத்தவர், அனுபவம் மிக்கவர். இப்போ அவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறத விடுங்க. அவர் ஒரு ஆன்லூக்கர் மாதிரி பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, விஜய் நின்றால் ஊர்வலம், நடந்தால் தேரோட்டம், பேரணின்னு சொல்லிட்டு இருக்காருன்னா அவருக்கு என்ன வந்தது? அவருக்கு ஒன்றும் ஸ்டேக்ஸ் இல்லை. பட் ஆஸ் எ ஷார்ப் அப்சர்வர் ஆஃப் இந்தியன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸு அவர் சொல்கிறார், இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாரை ஒன்றா கேளுங்க நீங்கள், தமிழ்நாட்டில் இன்றைக்கி போட்டி கடுமையாக இருக்குது. யார் ஜெயிப்பாங்கன்றது இப்போ கணிக்க முடியாது. இவங்க கூட்டணி நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது, விஜய் தனியாக இருக்கார். திமுக 11 கட்சி கூட்டணியாக புதுசாக 11 பேரான்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஒரு பெரிய கேங் இஸ் அகெயின்ஸ்ட் ஒன் மேன். ஆனால் அந்த ஒன் மேனுக்கும் இந்த கேங்குக்கும் தான் சண்டைன்றது இன்றைக்கி எமர்ஜி ஆகின சிச்சுவேஷன். இதில் பாஜக எங்கே இருக்குது, அதிமுக எங்கே? அவங்க சொல்லிகிட்டு இருக்கலாம். அவங்க கூட்டணியிலே எப்படி நிலமை பாருங்க. இவர் நம்ம டிடிவி தினகரன் நேற்று பேசுகிறாரு, நான் என்டிஏல தாங்க இருக்கேன், அதிமுகவும் என்டிஏல இருக்குது. எப்படி தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. நான் என்டிஏல இருக்கேங்க, நான் பாஜக கிட்ட தாங்க என் தொகுதியெல்லாம் நான் பேசி வாங்குவேன்றார். ஸோ ஒரு தலைமை இல்லை. அந்த கூட்டணி தொடங்கும் போதே ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கு நான் தான் தலைவர் அப்படின்னு இவர் கிளைம் பண்ணிகிட்ருக்காரு, ரைட்லி ஆர் ராங்லி. ஆனால் பாஜக அவன் சப்டிலாக காய நவுத்தி சில கூட்டணி கட்சிகளை இணைப்பதிலிருந்து அந்த தொகுதிகளுக்கான சீட்டு பங்கீடு நீங்கள் மொத்தமாக என்கிட்ட கொடுத்துருங்க, நான் ரீட்டைல் ஹோல்சேல் மாதிரி. இவர் கோயம்பேடில் போய் காய்கறியெல்லாம் வாங்கின்னு வந்து சில்லறை கடையில் அது மாதிரி பாஜக அவன் ஒரு கடையை தொடங்குறான். இது ஒரு ஆபத்தான விஷயம் இல்லை. இது ட்ரிபிள் இன்ஜினாக இருக்குது. அதாவது டபுள் இன்ஜின் கூட இல்லை, ட்ரிபிள் இன்ஜினாக இருக்குது. ஆனால் அதனால் அந்த கூட்டணி துவக்கத்திலிருந்தே அது வந்து ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிளில் இருக்குங்க. அது ஒன்றும் பெருசாக எமர்ஜ் ஆகும்னு யாருக்கும் நம்பிக்கை இல்லை. அந்த கட்சியில் இருக்கிறவனுக்கே நம்பிக்கை இல்லை. புரியுதுங்களா? வேறு பல காரணங்களுக்காக ஜெயக்குமார் போன்றவர்கள் சில பேர்லாம் இன்னும் இருக்காங்களே ஒழிய, ஆனால் அவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது. அதனால தான் பார்த்திங்கன்னா அதிமுகலேருந்து ரேங்க் அண்ட் ஃபைல் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரி ஒரு தற்கொலை முடிவு எடுக்கிறாருன்னு தெரிஞ்ச ஒன்றும் நிறைய பேர் அவங்க ஆட்கள்லாம் தாவேக்காவில் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ தாவேக்கா ஹாஸ் பிகம் தி ஃபீடர் ஃபார் ஆல் அண்ணா டிஎம்கே, எம்ஜிஆர் ஃபாலோயர்ஸ், அந்த டிஎம்கே எதிர்ப்பாளர்கள், இவங்க எல்லாருக்கான ஒரு வடிகாலாக தாவேக்கா மாறிடுச்சு. முன்னால் அதிமுக இருந்தது, நான் மறுக்கலை. அந்த இடத்த அவங்க இழந்துட்டாங்களா? அந்த இடத்த அவங்க இழந்துட்டாங்க. இன்றைக்கி திமுகவை ஒழிக்கணும், திமுகவை அழிக்கணும், அதிகாரத்திலேருந்து அகற்றணும்னு நினைக்கிற எல்லாரும் தாவேக்கா தான் அதுக்கு சரியான மாற்று. அதனால தான் அது முடியும். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல், விஜய் கிட்ட கொடுத்துருவோன்னு சொல்லி அந்த லெவலுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் சுருங்கிடுச்சுங்க. களத்தில் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, சீமான் இருக்கார், எல்லாரும் இருக்காங்க. இன்னும் தனியாக இவர் இருக்கார், நம்ம டாக்டர் ராமதாஸ், அவர் பாவம் சண்டை போட்டுட்ருக்கார் சின்னத்துக்காக. பட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த நேரத்தில் நீங்கள் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில்னா, யார் இந்த களத்தில் முன்னணியில் இருக்காங்க, வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்குது என்பதை கணிக்க முடியாது. அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு 2 கணிச்சிடலாம், ஃபைனலுக்கு போகிறவங்க யாருன்னு. 1, 2 இதில் யாராவது ஒருத்தர் தான் 1 ஆக போகிறாரு, 2 ஆக போகிறார். அது வந்து டிஎம்கே அண்ட் டிவிகே தான்.
இதை நான் அறுதிட்டு உறுதியாக இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கா சார்? சென்னையிலேருந்து நம்ம பேசுகிறோம், சென்னையில் ஒரு மாதிரியான ஒரு பல்ஸ் இருக்கும், ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுல அவங்களுடைய பிரச்சனைகள் வேறவா இருக்குது, அவங்களுடைய எண்ண ஓட்டம் வேறவா இருக்கும். இது அங்கே பிரதிபலிக்குமா? த்ரூ அவுட் தமிழ்நாடு நான் சொல்கிற ட்ரெண்டு வந்து கடலூரில் இதுதான், தென்காசியில் இதுதான், கோயம்புத்தூரில் இதுதான், திருப்பூரில் இதுதான், பல்லடத்தில் இதுதான். நீங்கள் வந்துங்க இது ஒரு ஏதோ ஒரு லோக்கலைஸ்டு ஃபேக்டர், சிட்டி ஓரியன்ட் ஃபேக்டர், ரூரலில் இது வராது. அதெல்லாம் பழைய காலத்து சமாச்சாரங்க. இப்போ வந்து சோஷியல் மீடியா வேர்ல்டில் சென்னையில் வந்து எது வந்து சப்போர்ட் ஆகுதோ அதுதான் ரூரல்லையும் சப்போர்ட் ஆகுது. ப்ளஸ் ஆர் மைனஸ் சம் இண்டிவிஜுவல்ஸு, சம் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸு, அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் மாறுபடும். ஆனால் மெயின் ட்ரெண்டு பார்த்திங்கன்னா திமுக எதிர்ப்பு, திமுகவுக்கு வந்து ஆதரவு, இந்த 2 ட்ரெண்டு. திமுக எதிர்ப்பை வந்து இன்றைக்கி வந்து இஸ் தி எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸஸ், டிவிகே. அதை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டார். அதில் வந்து இது அண்ணா திமுக மிசரபிளி ஃபெயில்டு. அதுக்கு பல காரணங்கள், ஆளுமை இல்லை, ரெண்டாவது கட்சியில் ஒற்றுமை இல்லை, ஒருங்கிணைப்பு இல்லை, இப்படி பாஜகவுக்கிட்ட அவங்க போய் ரொம்ப பணிஞ்சு போனது. அதனால் வேரியஸ் ரீசன்ஸால் ஏடிஎம்கே லாஸ்ட் த செகண்ட் பொசிஷன். அதை வந்து இவர் கிராப் பண்ணிட்டார் இம்மிடியேட்டாக. அதுதான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டு தொடக்கத்திலேயே இது போல் வாக்கு 5,67,00,000 567 நல்லா ஞாபகம் வச்சுக்கினேன். 5,67,00,000 வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஃபைனல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அர்ச்சனா பட்நாயக் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அதில் என்ன நல்ல விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா, பெண்கள் அதிகமான வாக்காளர்கள் தமிழ்நாட்டில். இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் இந்த உரிமை தொகை, பெண்களுக்கு இது கோடை சிறப்பு தொகை எல்லாத்தையுமே பெண்களை நோக்கி ஏன் திருப்புறாங்க திமுக சர்க்கார்ன்றது இன்றைக்கி இந்த ஃபிகரை பார்த்தா தெரியும். அவங்க ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே காரியத்தில் கன்வேயடான்னு அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதாவது கிராப் த ஓட்ஸ் பை ஹூக் ஆர் குருக், என்ன பண்ணியாவது ஓட்டை பிடுங்கு, ஓட்டை வாங்கு, ஏன்னா அதிகாரத்தை நிலைநிறுத்தணும். இப்போ அவங்க பார்த்திங்கன்னா டிஎம்கே ஆஸ் இந்த ஒரு 50 வருஷ வரலாற்றில் 75 வருஷம்னா 75 வருஷமும் அது வந்து அரசியலில் இல்லைங்க. 49 தொடங்கினாலும் 57 62 தான் அது கொஞ்சம் ப்ராமினன்ஸுக்கு வந்தது. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அது ஒன்றும் பெருசாக இல்லைங்க. 62 50 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க உதயசூரியன் சின்னத்தில் 1962. 67 அவங்க ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா திமுகவே ரிகனைஸ் பார்ட்டி இல்லை. 62க்கு முன்னாலன்னா 57 இண்டிபெண்டன்ஸாக தான் சில பேர் போட்டி போடுறாங்க. அதனால் இப்போ இந்த 50 வருஷம் அந்த வரலாற்றில் பார்த்திங்கன்னா அது வந்து ஹை பார்த்துருக்கு, லோ பார்த்துருக்கு. ஹை என்னன்னு சொன்னால் 184 1971. அப்போ எம்ஜிஆர் இருக்கிறாரு, அந்த கட்சி பிளவுப்படல. அதான் அதனுடைய ஹையஸ்ட் ஸ்கோர் 184 184 அவுட் ஆஃப் 234. அதனுடைய லோயஸ்ட் ஸ்கோர் வந்து 71க்கு அப்புறம் 20 வருஷம் கழிச்சு 1991 2 84 184 182 போய் 2 சீட்டு தான். 91 71 ஐ 91 ஒன்றும் ராஜீவ்காந்தி படுகொலை இல்லையா? 91 தான் சார். அப்படியா? ஆமாம். அது 2 அச்சா. நான் என்ன சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் இருக்கும்போது அவங்க உச்சத்தை தொட்டாங்க திமுக. அதுக்கப்புறம் அந்த உச்சத்தை அவங்களால தொடவே முடியல. ஆனால் லோ எப்போ வந்ததுன்னு சொன்னால் 91 வந்தது. எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்துட்டாங்க. அது வந்து 2006 இல்லையா? விஜயகாந்த் 2011 சார். 2011 விஜயகாந்த் கட்சி புதுசாக வந்தவொன்னோ லாஸ்ட் அந்த எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தாங்க. ஸோ அதனால் திமுக வந்து அனுபவம் வாய்ந்த கட்சி. ஆகவே அது ரொம்ப தெளிவாக எலெக்ஷன் வேலையை 1 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அரசு எந்திரத்தையும் அரசு நிதியையும் அரச கஜானாவையும் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. அதில் தான் நேற்று வேலூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் கூட்டத்தில் அதில் ஒன்றை வந்து தெளிவாக குத்தி விட்டார். இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க இல்லையா,
தமிழ்நாடு வெர்சஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட அவர் எடிட்டர் ஒருத்தர் கட்டுரை எழுதியிருந்தார். அது ரொம்ப கரெக்டான விஷயம்தான். அதாவது வந்து ஆன்டி இன்கம்பன்சியை எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா வேற எவன் மேலேயாவது ஏதாவது இவன் தான் எதிரின்னு சொல்லி விட்டுறணும். இல்லைன்னா யூ வில் பி அக்கௌண்டபிள்னா மக்கள் உங்கள் பர்ஃபார்மன்ஸை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணனா பூச்சாண்டியை காட்ட வேண்டியது. அந்த மாதிரி தான் பிஜேபியை வந்து திமுக ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தட் வேறு யாரும் வந்துட்டு இவங்கள இதை வந்து கணக்கு கேட்க தேவையில்லை. இவங்க என்ன பண்ணாங்க, இப்போ நார்மலாக ஒரு சட்டமன்ற தேர்தல்னால் அது ஒன்றும் அரசியல் சாசன சட்டத்தை மாற்ற போகிற ஒரு அமைப்புக்கான தேர்தல் இல்லை. சட்டமன்ற தேர்தல் ஒரு மாநிலத்தை யார் ஆட்சி செய்யணும் அடுத்த 5 வருஷத்துக்கு. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், ஆட்சியில் இருக்கிறவங்க நாங்கள் ஆட்சியில் 5 வருஷம் இருந்திருக்கிறோம், நாங்கள் இத்தனை உறுதிமொழி கொடுத்தோம், 21ல் 26ல் இவ்வளோ முடிச்சிருக்கிறோம், இவ்வளோ செய்ய முடியல, அதுக்கு காரணங்கள் இது அடுத்த முறை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதையும் செய்வோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் ஒரு ஃபேர், அதான் ஒரு ப்ரபகண்டா. ஆனால் இதை எதையுமே பேசாமல் இவங்க எடுத்த உடனே 1000 ஆண்டுகளாய் நடக்கும் திராவிட ஆரிய யுத்தத்தினுடைய வடிவம்தான் 2026 சட்டமன்ற தேர்தல்னு ஏதோ மேடை பேச்சாளர் பேசினா பரவாயில்ல, முதல்வரே பேசுகிறார் காஞ்சிபுரத்தில் போயிட்டு. இதில் என்ன சட்டமன்ற தேர்தலுக்கும் ஆரியன் திராவிடன் யுத்தம் எங்கே இருக்குது? முதல்ல திராவிடன் இருக்கானா? இன்றைக்கி தமிழர்கள் மட்டுமே திராவிடம்ன்றதை நான் ஏற்றுக்கலைங்க. மலையாளி, கன்னடா, தெலுங்கு எல்லாம் சேர்ந்தது தான் திராவிடம். இப்போ இன்றைக்கி தெலுங்கே 2ஆக பிரிஞ்சு இருக்குது. ஒரு மொழி, நான் நேற்று கூட ஒரு நேர்காணலில் சொன்னேன், மொழிவாரி மாநிலங்களே இன்றைக்கி போதாமல் ஆயிடுச்சு பாருங்கள். அன்றைய அளவில் மொழிவாரி மாநிலங்கள் தேவையாக இருந்தது, சரியான பார்வையாக இருந்தது நேரு காலத்தில். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஒரு 50 வருஷம் கழித்து அதுவே இப்போ தேவையில்லை, போதலை. ஏன் மத்திய பிரதேசத்தில் அதே ஹிந்தி பேசுகிற சத்தீஸ்கர் பகுதி தனி மாநிலம் கேட்குறான், தனி மாநிலம் அது. பீகாரில் அதே ஹிந்தி பேசுகிறவன் ஜார்க்கண்டுன்னு தனியாக பிரிச்சுன்னு போகிறான். யூபியில் ஹிந்தி பேசுகிறவன் உத்தராகண்டுன்னு தனியாக பிரிச்சுன்னு போகிறான், ஏன்னா அது மலை பிரதேசங்கள். அதே போல் தெலுங்கு பேசுகிறவன் ஆந்திராவை 2ஆக பிரிக்கிறான், தெலுங்கானான்னு. அப்போ மொழிவாரி மாநிலங்களும் போதாமல், ஒரு காலத்தில் சிறந்ததாக கருதப்பட்ட ஒரு கோட்பாடு இன்றைக்கி வந்து போதலை, அதை மாற்ற வேண்டிய தேவைகள் இருக்குது, மாற்றுறாங்க. மாற்றத்தை தவிர மாறாதது உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மாற்றம் வந்துகிட்டே இருங்க. அதுபோல் இவங்க இன்னும் அந்த 10ஆம் பசலித்தனமாக ஆரியன் திராவிடன் யுத்தம் தான் இந்த சட்டமன்ற தேர்தல்னால் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை இதெல்லாம் ரசிக்காதுங்க. அதே நேரத்தில் சார், இப்போது ஆட்சிக்கு எதிரான மனநிலை, அதை வந்து எதிர்ப்பு வாக்குகளை 3ஆக பிரிக்கிறாங்க, டிவிகே, ஏடிஎம்கே, என்டிகேன்னு. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அது 3ஆக பிரியுதா? அதாவது 3ஆக பிரியும் வாய்ப்பு இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதில் அந்த இதில் வந்து ஒரு சென்டிமெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகும். நம்ம ஓட்டை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? இப்போ நம்ம நாம் தமிழருக்கு போட்டால் அது திமுகவை வந்து மாற்ற போகிறதில்ல. அதிமுக, பாஜக அதுக்கும் மாற்றுற வாய்ப்பே இல்லை. அப்போ திமுகவை எதிர்க்கணும், ஆன்டி இன்கம்பன்சி, அவங்கள அதிகாரத்திலேருந்து விரட்டணும். ஆனால் அதை விரட்டக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்து போடுற மாதிரியும் சைக்காலஜி ஒர்க் அவுட் ஆகும், அதான் வாக்காளர்கள் மத்தியில். ஆனால் அதுக்காக மொத்தம் இங்கே வந்துடும்னு நான் சொல்ல, ஒரு 5-6% இப்படி ஸ்ப்ளிட் ஆகலாம். இப்போ வந்து 100% இல்லை, 100% ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதுன்னா நான் அந்த கணக்கில் சொல்கிறேன். சரி, திமுக எதிர்ப்பு வாக்குகள் 100ம் விஜய்க்கு வராது. எவ்வளோ வரும்ன்றீங்க? 70க்கு மேலே விஜய்க்கு வரும். அதிமுகவை நம்ம அவ்வளவு குறைச்சி மதிப்பிட முடியுமா? இல்லை, அதிமுக களத்திலேயே இல்லைங்களேங்க. அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்கே சார். இன்னைக்கு ஒரு ரெட்டையிலைக்கு ஓட்டு போடுறவங்க அங்கதான் போடுவேன்னு ஏங்க, இந்த கட்டமைப்பை வச்சுக்கிட்டு, இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு தான் 10 தோல்வி பழனிசாமின்னு பேர் வாங்கியிருக்காரு அவரு. ஆனால் அதாவது சதவீதத்தையும் நம்ம பார்க்கணும்ல, வாங்கின ஓட்டு. அது வந்து அந்த லாயல்ட்டிங்க, அது வந்து எம்ஜிஆர் லாயல்ட்டி, டிஎம்கேக்கு எதிரான அந்த ஒரு லாயல்ட்டி. இன்றைக்கி விஜய் வந்த பிறகு அது தகர்ந்துடுச்சு. ஏன்னா அவங்க ஆட்களே சொல்கிறாங்க, பண்ருட்டி ராமச்சந்திரன் சொன்னது மட்டும் இல்லை, அதிமுக ஆட்களே சொல்கிறாங்க, விஜய் பேசுகிற மாதிரி எங்கள் ஆளுங்க பேச மாட்டேன்றாங்க. ஏன்னா எப்படி திமுகவுக்கு பாஜகவோடு ஒன்றிய அளவில் ரகசிய கள்ள உறவு இருக்குதோ,
இப்போ இந்த கேஎன் நேரு விஷயம்லாம் சும்மா ஜுஜிபி தான். இது சும்மா காட்டி கமிஷன் வாங்கிக்குவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். பெருசாக ஒன்றும் வராது. டாஸ்மாக் என்ன ஆச்சு? செந்தில் பாலாஜி என்ன ஆச்சு? இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க எங்களுக்கு கமிஷன் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிறதுக்காகத்தான் இதை பில்டப் பண்ணுறாங்க. மற்றபடி குற்றங்களை தடுத்து லஞ்ச லாவண்யத்தை ஒழிப்பது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போது திமுகவுக்கு பாஜகவோட உறவு இருக்குது, அதில் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதே மாதிரி அதிமுக ஆட்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு இடத்துல உறவு இருக்குது. நீ வந்து எங்களை தொந்தரவு பண்ணாத, நான் அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டோம். வாழ வீடு அந்த ஃபார்முலாவில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணிக்கு எதிரான வழக்கு கோர்ட்டே கேட்குது. ஏன் வந்து இவ்வளோ டிலே பண்ணுறீங்க, ஃபைல்லாம் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் இன்றைக்கி கொடநாடு கொள்ளை வழக்கு அதை எவ்வளோ தீவிரமாக சொன்னாங்க. ஏன் இன்றைக்கி அதை பற்றி ஒன்றும் பேச மாட்டேன்றங்க. அப்போ எழுதப்படாமல் நாம் 2 பேர் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணோம். இதில் அந்நியர் வந்து புகழன்னு நீதி. 1000 பேர் நமக்குள்ள வித்தியாசம் இருந்தாலும் விஜய் மாதிரி ஒரு புது ஆள் உள்ளே வந்து பூந்து நம்மளது ஆட்டத்தை கலைக்க விடக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்போ அதன் காரணமாக டிஎம்கேவை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. தீய சக்தின்னு ஜெயலலிதா சொல்லிச்சு, எம்ஜிஆர் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அடுத்தது யார் சொன்னது தீய சக்தின்னு? ஈரோட்டில் தான் சொன்னார்னு நினைக்கிறேன் விஜய். ஏன் வந்து இந்த 4 வருஷம் 5 வருஷமாக யாருமே அதிமுகலேருந்து திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்ல, ஒரு தீவிரமான அதை எதிர்த்து சும்மா மாமூலாக சில விஷயங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அந்த ஊரில் குழால தண்ணி வரல, இந்த ஊரில் கொசு தொல்லை ஆர்ப்பாட்டம், அது வேறு விஷயம். திமுக எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கு. இப்போ டாஸ்மாக் ஊழலை எதிர்த்து என்ன பண்ணாங்க எதிர்கட்சியா? அப்போ அவங்களுக்குள்ள உறவுகள். நேரு வழக்குலையும் இன்பதுரை தானே சார் கேஸ் போடுறாரு. அவங்க அந்த திமுக எதிர்ப்பு இருக்க போய் தானே அதை பண்ணுறாங்க. சரி, இன்பதுரை கேஸ் போட்டார், சாதகமான ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்றம் கொடுத்துச்சு. ஆனால் விஜய் ஒரு அறிக்கை விட்டார் பாருங்க, கேஎன் நேரு பதவி விலக வேண்டும், இல்லை என்றால் நீக்கப்பட வேண்டும் முதல்வரால். இது மாதிரி ஒரு கோரிக்கை ஏன் இன்னைக்கு அதிமுகவில் எழுப்பலை? ஏன் எழுப்பலை? அதுதான், அதாவதுங்க, நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம், அது கூட செய்யலைன்னா அந்த இடத்தையும் விஜய் எடுத்துகிட்டு போனோமா? அப்படி தானே தவிர சடங்குக்காகத்தான் அவர்கள் திமுகவை எதிர்க்கிறார்கள் என்பது என்னுடைய புரிதல் மட்டும் இல்லை, மக்களுக்கு இன்றைக்கி தெரிய ஆரம்பிச்சு. 2 பேரும் ஒரே, காமராஜர் அன்றைக்கே சொல்லிட்டார், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். அது ஊழலாக இருக்கட்டும், அளவு ஒன்றா மாறலாம், எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்றது. அதனால் நேற்று வேலூரில் விஜயனுடைய மீட்டிங்கு இந்த நெரேட்டிவை உடைச்சார் பாருங்கள். வடக்கு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போர்ன்றாரு. தமிழ்நாடு என்ன திமுக தான் தமிழ்நாடா? நீங்கள் நடக்கிறது சட்டமன்ற தேர்தலுங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் டெல்லிக்கும் நமக்கும் டெல்லியில் என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது இதெல்லாம் சொன்னீங்கன்னா, கூட்டாட்சி, அரசியல் சட்டத்தை மாற்றணும், மொழியை காப்பாற்றணும், நாடாளுமன்றத்தில் நமக்கு பிரதிநிதித்துவம் அதிகம் வேணும், நம்ம கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கணும், இதெல்லாம் நீங்கள் அங்கே எடுப்படும். யூ ஆர் நவ் ஃபேஸிங் ஏ அசம்பிளி எலெக்ஷன். அப்போது உங்கள் பர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே பேஸாக இருக்கணும். நீங்கள் இன்னொருத்தனை திட்டிகிட்டு இருக்கிறது இல்லை, உங்கள் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் சொல்லணும். எதிர்கட்சிகள் நீங்கள் எதில் ஃபெயிலியர் ஆகிருக்கீங்கன்றதை அவங்க சொல்லுவாங்க, மக்கள் தீர்ப்பளிப்பாங்க. ஆனால் இந்த நெரேட்டிவையே மாற்றிட்டு எங்களை எதுவும் நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணாதீங்க, நாங்கள் சொன்னதையும் செய்தோம், சொல்லாததையும் செஞ்சிட்டோம். அப்படியா? 100 உறுதிமொழி என்னால் எழுதி வைக்க முடியும். திமுக ஆட்சி கொடுத்துட்டு அதை இதுவரையில் செயல்படுத்தலைன்னு. அதனால் ஒன்றும் வேணாம். ஒரு டாக்டர்கள் இருக்காங்க இல்லையா, இன்னைக்கு கூட இந்து பத்திரிகையில் வந்திருக்கு, கோவிட் காலத்தில் ஒரு 11 டாக்டர்கள், அதாவது சேவை செய்யும்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து 25 லட்சம் ரூபாய் அப்போது எடப்பாடி அரசு அந்த இறந்தவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி 2 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் 9 பேருக்கு கொடுக்கல. அப்போ கோடி கொடுக்கணும்னு சொல்லி சொன்ன ஸ்டாலின் 5 வருஷம் ஆட்சியை முடிச்சிட்டாரு, கோடியும் கொடுக்கல, தெருக்கோடியிலையும் காட்டலை. அதில் இன்னும் கொடுமைன்னா, அந்த டாக்டரில் ஒருத்தர், அவங்க பையன் வாரிசு, விவேகானந்தன் டாக்டர்னு நினைக்கிறேன், இறந்த ஒரு பேர், இஃப் ஐ ஆம் கரெக்டு. அவங்க பையன் ஒரு டாக்டரு படிச்சிருக்கார், அவருக்கு ஒரு வேலை கொடுக்கறதுக்கு நடக்கிறாங்க.
கொஞ்சம் யோசித்து பாருங்கள், தூய்மை பணியாளர்கள் மருத்துவர்கள்லாம் அப்படியே பணியாற்றினார்கள்னு மா சுப்பிரமணியம் பேசுகிறாரு, ஹெல்த் மினிஸ்டரு. முன்கள பணியாளர்களாக இருந்தாங்க இவங்கெல்லாம். ஆமாம். அப்போ அந்த மாதிரி அதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசுறது ஒன்று, ஆளுங்கட்சியானா நடந்துக்கிறது ஒன்றுன்றது இது திமுகவினுடைய வாடிக்கையான ஒரு விஷயந்தாங்க. நிறைய விஷயத்தை என்னால் சொல்ல முடியும். இது ஒரு விஷயந்தான் சொல்கிறேன் நான். அதாவது வந்து எதிர்கட்சிகளாக இருக்கும்போது நீங்கள் டாக்டர்கள் நீங்கள் போராடாதீங்க, அரசு டாக்டர்கள் நீங்கள் போராடாதீங்க, நம்ம ஆட்சியில் வந்து அதெல்லாம் சரி பண்ணுவேன்னு சொன்ன பிறகு இன்றைக்கி 5 வருஷம் ஆச்சு, நான் வேறு எதுவுமே கேட்கல. இந்த 11 மருத்துவர்கள் இறந்தார்களே, அவங்க குடும்பம் எப்படி இருக்குது, அவங்க வாரிசுகளுக்கு வேலை கொடுக்கலாமா, அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்காமல் இருக்க எடப்பாடி அரசு 25 லட்சம் கொடுக்கும்போது நாம் வந்து கோடின்னு கேட்டோம். இன்றைக்கி எதுவுமே கிடைக்காம இருக்காங்களேன்னு ஸ்டாலின் செஞ்சுருக்கணுமா இல்லையா, இல்லை மா சுப்பிரமணியம் செஞ்சுருக்கணுமா இல்லையா? அப்போ அது மாதிரி இதை தான் நம்ம சட்டமன்ற தேர்தலில் பேசணுமே தவிர, இதை விட்டுட்டு வடக்குக்கும் தெற்குக்கும் போர், மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, ஓரணியில் தமிழ்நாடு வெல்லுவோம்னா யாரை வெல்ல போகிறீங்க? இல்லை சார், நீங்கள் இந்த மாதிரி சொன்னாலும் திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2வது இடத்துக்கு தான் போட்டி, அது அதிமுக 2வதா 3வதா போட்டி இல்லை சார். ஒரு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எதை முன்வைக்கணும், எதை நீங்கள் பிரதானப்படுத்தணும்? இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி நாங்கள் நிறைய திட்டங்களை செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம், மத்திய அரசு தர வேண்டிய நிதியை தர மாட்டேங்குது, கவர்னர் மூலமாக இங்கே எங்களுடைய செயல்பாடுகளை முடக்க பார்க்குது. அப்போ அதை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு போர் பிஜேபி அதிமுக கூட்டணி வந்ததுன்னா தமிழ்நாடு வஞ்சிக்கப்படும், தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிபோகும், அதை தடுக்கணும்னு தான் ஒரு காரணம் சொல்கிறாங்க. அவங்க சும்மா ஏதோ ஒரு 19 அப்படி ஒரு விஷயத்த சொல்லலையே. சரிங்க, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இவங்க திரும்ப ஜெயிச்சிட்டாங்கன்னா, இவங்களுக்கு ஜனங்க இவங்க சொல்கிறதை கேட்டு இவங்க தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறாங்கன்னு ஓட்டு போட்டால் இந்த நிலைமைகள் மாறுமா? அன்லெஸ் தி கவர்மெண்ட் அட் தி சென்டர், மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசின் கொள்கைகளில் மாற்றம் வராமல், அங்கே விஷயங்கள் மாறாமல், இங்கே நீங்கள் ஆளை மாற்றிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி பக்கத்தில் கேரளா கவர்மெண்ட்டும் இதே தான் ஃபேஸ் பண்ணுறாங்க, மைசூர் கர்நாடகா கவர்மெண்ட்டும் இதான் ஃபேஸ் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் நான் காங்கிரஸ் நான் பிஜேபி கவர்மெண்ட் எல்லாமே இதை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க யாரும் இந்த மாதிரி சொல்கிறதில்ல. அவங்க வந்து சில விஷயங்கள் ஒன்றிய அரசு நமக்கு வஞ்சனம் பண்ணுது, நமக்கு கேட்ட நிதியை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்றது உண்மைதான். ஆனால் அதுக்கு அவங்க ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க, அதையும் நம்ம பிரஷ் சைட் பண்ணிட முடியாது. நீங்கள் வளர்ந்து விட்ட மாநிலம், நீங்கள் வந்து எல்லா இண்டிகேட்டர் சோஷியல் இண்டிகேட்டர்லேயும் நீங்கள் நம்பர் 1 or 2ல் இருக்கீங்க. ஆனால் இன்னும் 10வது இடத்துல 15வது இடத்துல இருக்கிறவன் அவனை நம்ம கை தூக்கி விட வேண்டியிருக்கு. பல மாநிலங்கள் அவங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது. இப்போ நாம் வந்து இப்போ சம்பாதிக்கிற ஒரு பையன் வந்து நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு மட்டன் பிரியாணி எனக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னா, ஸ்கூல் போகிற பையன், காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பையன், இல்லை வேலையே இல்லாத சுற்றிட்டு இருக்கிறவன், அந்த பையனுக்கெல்லாம் அந்த தாய் எங்கேருந்து எடுத்து போடுவாங்க? அப்போ அதில் கொஞ்சம் டிக்லிஷான இஷ்யூ இருக்குங்க. நிதி பகிர்வு இல்லை. நம்ம ஒரேடியாக வந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது, தமிழ்நாடு மட்டும் இல்லை, முதல்ல அதை நம்ம சொல்லணும். பாஜக அல்லாத எல்லா மத்திய அரசுகளும், இப்போ உதாரணத்துக்கு பீகார் பேக்கேஜ்னு ஒரு பெரிய அளவு தொகையை கொடுத்தாங்க மோடி. எதுக்கு கொடுக்குறாரு? பீகாரில் நிதிஷ்குமாரை குஷிப்படுத்தணும். அதே போல் சந்திரபாபு நாயுடுவும் ஆந்திராவில் குஷிப்படுத்தணும். அப்போ இங்கே நிறைய திட்டங்கள் நிறைய நிதியெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயங்களில் தமிழ்நாடு வந்து பாஜகவுக்கு எட்டாக்கனியாக இருக்கிறதால எப்போதுமே அதை வந்து புறக்கணிக்கிறாங்கன்றது தமிழ் மக்கள் எல்லாருக்குமே தெரியுமே. இதை புதுசாக என்ன போர் தொடுக்கிறேன், வெல்வோம், ஒன்றாக அணி திரள்வோம்னு. இப்போ பாஜகவோடு கூட்டணி சேராத கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் காங்கிரஸை தவிர வேறு எல்லா கட்சியும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கூட்டணி வச்சுருக்காங்க. இல்லாமல் இல்லை, விசிகா கூட கூட்டணி வச்சுருந்துருக்குது, அதிமுக, திமுக, மதிமுக எல்லாரும் வச்சுருந்துருக்காங்க. காங்கிரஸை தவிர யாருமே நாங்கள் பாஜக எதிர்ப்பாளர்கள் சொல்லிக்கிறதுக்கு அவ்வளோ ஒன்றும் யோகியதை இல்லை என்னை பொறுத்தவரையில். அதனால் தேவையில்லாமல் பூச்சாண்டி காட்டுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பாஜக எதிர்க்கப்பட வேண்டும். அதன் மதவாத கொள்கைகள், மதவெறி கொள்கைகள், அதை வந்து நம்ம எதிர்க்கணும். அதை தானே விஜயும் சொல்கிறாரு.
இப்போ விஜயை போய் நீங்கள் பி டீம்ன்றீங்க, கமல்ஹாசன் இதான் சொன்னீங்க பி டீம் நீங்கள். இன்றைக்கி அவர் உங்களை ஆதரித்த உடனே அவர் A+ டீம் பக்கத்தில் உட்காந்துட்டார். இதெல்லாம் வந்துங்க திமுக வந்து தவறுக்கு மேல் தவறு செய்கிறது என்னை பொறுத்தவரையில். இப்போ அவங்க வந்து இந்த டாஸ்மாக் கடைகள் இதை பற்றி அவங்க என்ன உறுதிமொழி கொடுத்தாங்க? 2016 சொன்னாங்க. ரைட்டு. அடுத்தது மாதந்தோறும் எலக்ட்ரிக் கட்டணம், இபி பில் கட்டுறதை பற்றி சொன்னாங்க. அது ஏன் செயல்படுத்தலை? தொழில்நுட்பம் இன்னும் வளரணுமா, இல்லை அதுக்கு வேறு என்ன நிதி ஆதாரம் வரணுமா? நேற்று விஜய் அதை வந்து ரொம்ப நல்லா சொன்னார், சாதாரண ஆட்களும் புரிகிற மாதிரி. இப்போ மாதந்தோறும் உங்களுக்கு பில்னா 100 யூனிட்டுக்கு உள்ளே வந்துடுச்சுன்னா உங்களுக்கு பில் கட்ட தேவையில்லை. இதையே 2 மாதத்துக்கு எடுத்தால் அது 200 தாண்டிடும். அப்போ நீங்கள் மொத்தத்துக்கும் பில் கட்டணும். இப்போது நீங்கள் வந்து எப்படின்னா 100க்குள்ளே இருந்தால் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்கிற ஆள் அந்த தகுதிக்கு வெளியே போயிட்டானா மொத்தத்துக்கும் பணம் கட்டணும். இப்போ இந்த சின்ன விஷயத்தை 5 வருஷத்தில் செய்ய முடியாதா? நாங்கள் ஆணையை வளர்த்தோம் பூனையை கட்டணும்னு சொல்கிறீங்களே. அப்போ இது மாதிரியான மக்கள் நலன் சார்ந்த விஷயம். நேற்று ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர் சொன்ன பல விஷயத்தில் இந்த ஸ்கூல்ஸ், ஹைஸ்கூல் லெவலில் காலேஜ்லேயே எக்யூப் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸை. இப்போ கோச்சிங் சென்டர் தான் இப்போ கொள்ளைக்கூடமாக மாறிட்டுருக்குங்க. நீங்கள் தெரியாது, வடநாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல லட்சங்களை கொடுத்து தான் நீட் தேர்வில் பல கோச்சிங் சென்டரில் அதில் போய் படிச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முறைகேடு, ஊழல், கொஸ்டின் பேப்பரே அவங்களுக்கு வந்துடும். அவங்க அதை வச்சு ட்ரைனிங் கொடுத்து எல்லோரும் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தன் ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ நல்லா படித்து மார்க் எடுத்தால் கூட அது இந்த நீட் எக்ஸாம் போன்ற எக்ஸாம் போட்டித் தேர்வு, ஏன் பேங்க் எக்ஸாமு, பேங்க்கில் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கே கோச்சிங் சென்டர் வைக்கிறானுங்க. அப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் என்ன போதாமே? இல்லை, அது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் மெருகூட்டணும். நம்ம வந்து வாழ்க்கை கல்வியும் கற்றுக் கொடுக்கணும். வெறும் அந்த A+ BA சொல்லிக் கொடுக்காம மற்ற விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கணும். அதை வந்து நான் பண்ணுவேன், அதை நான் பண்ணுவேன்னார். ஒரு நிமிஷம், அதை நான் பண்ணுவேன்னு சொன்னார். பெரிய விஷயம். மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களாம் லட்சக்கணக்கான ரூபாயை கோச்சிங் சென்டர் கொடுக்க முடியாமல் வாய்ப்பு போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கு வரவேற்பு இருக்குமா? மக்கள் வந்து நேரடியாக கேஷை பார்க்குறாங்க. 1000 ரூபா தரேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, 2000 ரூபா தரேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்கீம்ஸை பார்த்த மக்களுக்கு ஒரு விஷன் டாக்குமெண்ட்டாக நீங்கள் 10 வருஷத்தில் இதை பண்ணுவேன், இல்லை கல்வியை மேம்படுத்துவேன்னு சொல்கிறது மக்கள் மத்தியில் எடுபடுமா? எடுபடுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. மக்கள் அவ்வளோ என்ன சோற்றால் அடித்த பிண்டங்கள் அல்ல. பணத்தை பார்த்த உடனே அப்படியே மயங்கிட மாட்டாங்க. சரி, நான் சொல்கிறேன், இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஆட்டோ டிரைவர், லாரி டிரைவர், டாக்ஸி டிரைவர் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நலவாரியம் அமைப்பேன்னு சொன்னார். இது ஒரு நல்ல சிந்தனையாச்சு. அவங்கெல்லாம் என்ன, அவங்கெல்லாம் 1000 ரூபாய் எங்களுக்கு போதும், எங்கள் பொண்டாட்டிங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது, நாங்கள் வந்து திமுக ஓட்டு போடுவோன்னுவாங்களா? இல்லை, நமக்காக நலவாரியம் அமைக்கிறேன்றாரு. நம்ம நலனை பற்றி கவலைப்பட்டிருக்காரு. சரி, பேசிக்கலாக நான் மக்கள் சிந்தனையை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து forthwith யூ ரிஜிஸ்டர் FIRன்ட்டாங்க. forthwithனா இம்மிடியட்லின்னு அர்த்தம். கோர்ட்டு சொல்லிடுச்சு KN நேரு மேலே, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை அந்த துறைக்கு. இல்லை, மெயினான விஷயத்தை மட்டும்தான் நான் எடுத்து சொல்ல போகிறேன். என்னன்னா 2 வகையான ஊழல் சொல்கிறாங்க. ஒன்று ஆள் எடுப்பு, ரெக்ரூட்மெண்ட். இன்னொன்று கான்ட்ராக்ட் அவார்ட் பண்ணுறதில்ல. இந்த ஆள் எடுப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அசிஸ்டண்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர், இந்த 3 கேட்டகரியில் ஒரு 2000 பேர் எடுத்திருக்காங்க. 2000 சொச்சோன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக 2000 இல்லை, கொஞ்சம் அதிகம். இந்த 2000 சொச்சம் பேரும் எப்படி அப்பாயின்ட் பண்ணி இப்போ 6 மாதமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க ஆல்ரெடி தே ஹவ் பீன் இன் தி சர்வீஸு ஜாயின் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாரும் 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் ரூபாய் இந்த வேலைக்காக பணம் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிங்க. இந்த 25 லட்சம் கொடுக்க முடியாதவன் BE படிச்சிருந்தாலும், மார்க் வாங்கியிருந்தாலும், இன்டர்வியூவில் நல்லா செஞ்சாலும் அவனுக்கு பதவி கிடைக்கல. எல்லாம் குற்றச்சாட்டுகளாக இருக்குது சார், நிரூபிக்கப்படாமல் நம்ம என்ன சொல்றோம்? எவ்வளவோ வழக்குகள் இந்த மாதிரி தொடங்கப்பட்டது. குற்றச்சாட்டுகள் நம்ம பார்த்துருக்கோம். இல்லை, குற்றச்சாட்டு இல்லை. 259 பக்கத்தில் ED வந்து வேற ஒரு கேஸ். அது ஆக்சுவலி பேங்க் ஃப்ராடுக்காக ரெய்டு பண்ணதில் அங்கே கிடச்சிருக்குது. இது வாட்ஸ்அப் சேட்ஸு, மொபைல், இது உங்களுக்கு ஆதாரம், இது ஒன்று. இதில் வந்து
ஒரு 800-900 கோடி ஊழல் நடந்திருக்குங்க. இன்னொன்று வந்து கான்ட்ராக்ட் அவார்ட் பண்ணுறதுல 7%, 7.5% to 10% அந்த மொத்த தொகையில் இதில் வேடிக்கை என்னன்னா, இந்த மாதிரி காசெல்லாம் பார்ட்டி ஃபண்டுன்னு வசூல் பண்ணியிருக்காங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு வசூல் பண்ணி ஹவாலா மூலம் துபாய்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் கிரிமினல் குற்றங்கள். அப்போது நாட்டின் கஜானா சூறையாடப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு வாய்ப்புள்ளவன் வேலைக்கு வர முடியல. மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், பணம் கொடுக்குறவன் 35 லட்சம் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக வந்திருக்கிறான். இது எவ்வளோ பெரிய அநியாயம்! ஏற்றுக்கொண்ட அரசியல் சாசன சட்டத்தை மீறின செயல். இது நாட் ஓன்லி கரப்ஷன் நான் சொல்ல, மக்களுக்கு துரோகம் இழைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை பப்ளிக்கு தெரியப்படுத்தினா, இப்போ லைட்டாக தான் தெரியுதுன்னு வச்சிங்களேன், இன்னும் முழுசாக போல மேலோட்டமாக ஊழல் நடந்துருதுன்னு அவ்வளோதான். ஆனால் இதை கொஞ்சம் விளக்கி சொன்னாங்கன்னு வச்சுங்க தாவேகாவினர், நிச்சயமாக மக்கள் இந்த 1000-2000 தூக்கி போட்டுருவாங்க. அதனால் வந்து அதே போல் இன்னொன்று அவர் சொன்னார் பாருங்கள், நேற்று அவர் சொன்னது எல்லாமே வந்து ரொம்ப கான்க்ரீட்டாக தான் இருந்தது. அதாவது வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால் உங்ககிட்டலாம் எவ்வளோ சொத்து இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ சொத்து இருக்குது, இது எப்படி கிடைச்சது, இதெல்லாம் வெளியிட தயாரான்னு கேட்குறாரு. உடனே இந்த ஆர்எஸ் பாரதி நான் இன்னைக்கு பார்க்குறேன், இந்த திமுக அமைப்பு செயலர், அவருக்கு 1.5 கோடி ஃபைன் போட்டாங்க. முதல்ல அவர் கொள்ளை அடித்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். அதாவது கல் எடுத்து அடிக்கிறது, வாதத்தில் வந்து உங்களால் ஜெயிக்க முடியலன்னா கல்லை தூக்குவாங்க இல்லையா? இப்போ அவர் என்ன கொள்ளை அடித்தார், எங்கே கொள்ளை அடித்தார் சொல்லுங்கள். நீங்கள் கையில் 5 வருஷம் ஆட்சி இருக்குது, 11 வருஷமாக மோடி ஆட்சி இருக்குது, 2 அணிக்கும் நான் சொல்கிறேன். அப்படி கொள்ளை அடிச்சிருந்தாருன்னா விஜய், அவரை நீங்கள் ஆக்ஷன் எடுத்துருக்கணுமே. என்ன சொல்ல வராங்க இவங்க? 1.5 கோடி வரியை அந்த அபராதம் எதுக்கு போட்டதுன்னா, அவர் ஏற்கனவே வரி கட்டிட்டார். அந்த வரி கட்டினதுக்கு பிறகு பல நாள் கழித்து இவங்க வந்து அதுக்கு அபராதம் போடுறாங்க. இதை எதிர்த்து தான் அவர் போனார் ஹைகோர்ட்டுக்கு. அதாவது 2 விஷயம், நான் அதுக்கு வரி கட்டியிருக்கேன், 2வது இந்த பீரியட் முடிஞ்ச பிறகு தான் இவங்க எனக்கு அபராதம் போடுறாங்க, இதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னாரு. ஆனால் ஹைகோர்ட்டு இன் இஸ் ஓன் விஸ்டம் என்ன சொல்கிறார் அந்த ஜட்ஜு, அதாவது வந்து இல்லை, எப்போ வேணாலும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு பெனால்ட்டியை லெவி பண்ணலாம், அதுக்கு அதிகாரம் இருக்குன்னாங்க. தேர் எண்ட்ஸ் த மேட்டர். இதில் அவர் என்ன கொள்ளை அடித்தார், என்ன கருப்பு பணத்தை இவங்க கண்டுபிடிச்சாங்க? இன்றைக்கி இந்தியாவிலேயே செலிப்ரிட்டிஸில் அதிகமாக வரி கட்டினது 2வது ஆள் வந்து விஜய், முதல் ஆள் வந்து ஷாருக் கான் 85 கோடி என்னவோ, இவர் 83 கோடி. அப்போது வேர் இஸ் அமிதாப் பச்சன், வேர் இஸ் ரஜினிகாந்த், வேர் இஸ் கமல்ஹாசன்? விஜய் நேர்மையாக தானே இருந்திருக்காரு. அதனால் அவர் கருப்பு பணமே வாங்கலை, அவருக்கு அது என்னன்னு தெரியாதுன்னா சொல்ல மாட்டேன். நாய் வேஷம் போட்டால் குறைச்சி தான் ஆகணும். இப்போ நான் போய் ஒரு ஃப்ளாட் வாங்குறேன்னு போனால் பாதி தான் ஒயிட்டில் வாங்குறான்றான் பில்டரு. ஐ எம் ஃபோர்ஸ் டு கிவ் பிளாக் மணி டு ஹிம். வேறு வழி இல்லை, சமூகம் அப்படி இருக்கு. அதனால் விஜய் வந்து கொள்ளை அடிச்சிட்டாரு, முதல்ல அவர் கொள்ளை இது பண்ணுங்கன்னா சொல்கிறதுன்றதெல்லாம் அபத்தமாக இருக்குது. தே டோன்ட் ஹாவ் ஆன்சர் டு ஹிஸ் கொஸ்டின்ஸ் தான் நான் பார்க்குறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையும் சமீப காலமாக நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு சண்டே மண்டே இந்த கடைசி 2 நாளில் முக்கியமான சந்திப்புகள் நடந்திருக்கு. இந்த சந்திப்பின் போது எத்தனை இடங்கள் கேட்கப்பட்டது, காங்கிரஸ் என்ன முடிவில் இருக்காங்க அப்படிங்கிறதும் இன்றைக்கி பேசுபொருளாக மாறி இருக்குது. கூட்டணி அமையுன்ற ஒரு எண்ணம் வருது அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, இல்லை கடைசி நேரத்தில் அவங்க வெளியேற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கூட்டணி அமையும். திமுகவை விட்டு காங்கிரஸ் வெளியே போகாது. ஏன்னா 2 பேரும் வந்து அந்த அளவுக்கு இப்போ பேச தொடங்கியிருக்காங்க. இவரும் தன்னுடைய நிலையை விட்டு கொஞ்சம் இறங்கி வராரு, அவங்களும் வந்து கொஞ்சம் நிலையை விட்டு இறங்கி வராங்க. தேர் வில் பி எ காம்ப்ரமைஸ் தான் நான் நினைக்கிறேன். நம்பர் 1. இன்னொன்று என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ காங்கிரஸ் வந்து தன்னுடைய கோரிக்கையை விட்டுடுச்சு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றாங்க, ஊடகத்தில் நிறைய பரப்புகிறாங்க. அது பொய். ஏன்னா சோனியா காந்தி கேசி வேணுகோபால் கிட்ட கொடுத்த சீல்டு கவரில் கொடுத்த ஸ்டாலினுக்கான லெட்டரில் என்ன இருக்குன்ற விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு. கசிஞ்சு இருக்குது, வெளியே வந்திருக்குன்னு சொல்ல முடியாது, அஃபிஷியலாக வந்தால் தான் வெளியே வந்திருக்கு. கசிந்து இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுபோல் வந்து உங்களுடைய கன்சர்னை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி காங்கிரஸ் கோரிக்கை எழுப்பி
அதை நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா தேர்தலில் உங்களுக்கு பிரச்சனை வரும்ன்ற உங்கள் கன்சர்னை we அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் நாங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதில் உறுதியாக இருக்கிறோம். இப்போ நாங்கள் தேர்தலுக்கு முன்னால் அதை கிளப்பாமல் இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறோம். இதுதான் அந்த மெசேஜ். இது எதோட டேலி ஆகுதுன்னா, ராகுல் காந்தியை கனிமொழி போய் டெல்லியில் சந்தித்தப்போ ராகுல் காந்தி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதில்ன்னு கேட்டப்போ, ப்ராப்ளம் இன்னும் இல்லை, நம்ம இப்போ இதை சொன்னோம்னா நமக்கு தேர்தலில் பிரச்சனை வரும், அப்போ இவங்க தனியாக கூட்டணி ஆட்சி தானா, இது வரைக்கும் இல்லாத மாற்றம் வருது அப்படின்லாம் எலெக்ஷனில் நமக்கு பின்னடைவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம இதை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததனுடைய வெளிப்பாடு தான் இப்போ தே ஹவ் நாட் அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணிடல, ஹேண்ட் வாஷ் பண்ணி நான் அந்த கோரிக்கை விட்டோன்ல. அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க காங்கிரஸ். இப்போது வெளிப்படையாக பகிரங்கமாக பேசாமல் தேர்தல் முடிஞ்ச பிறகு பேசுவோம். குறிப்பாக 25% உள்ளாட்சி அமைப்புகளில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தேர்தல் முடிஞ்ச பிறகு மேயர் உள்பட கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நெகோசியேஷன் வருது. இல்லை, ஒரு நிமிஷம் நான் எனக்கு ஃப்ளோ போயிடும். அடுத்தது என்னென்னா, எம்பியில் முதல்ல 41 இருந்தாங்க, அப்புறம் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 39நாங்க, இப்போ 30க்கு வந்திருக்காங்க இறங்கி. காங்கிரஸ் 41லேருந்து 39 ஆகி இப்போ 30க்கு வந்திருக்காங்க. இதுக்கு கீழே போவாங்கன்னு நான் நம்பலை. இதுக்கு கீழே போக மாட்டாங்க காங்கிரஸ். ஆனால் திமுக 25ன்னு சொல்லி போன முறை கண்டெஸ்ட் பண்ணதை எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அப்பீல் கொடுக்குறாங்க, எல்லாரும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் திமுக உள்பட. ஏன்னா புதிய கட்சிகள்லாம் வந்திருக்கு, அவங்களெல்லாம் அகாமடேட் பண்ணுறதுக்கு எல்லாரும் சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராகிருங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ காங்கிரஸுக்கு 25 குறையுன்ற ஒரு சூழ்நிலை தான் முதல்ல இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, 28 வரைக்கும் நாங்கள் தரோம், உங்களுக்கு 3 எக்ஸ்ட்ரா தரோம், மற்றவங்களெல்லாம் குறைக்க சொல்லியிருக்கோம். இப்போ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகு 3ல் போட்டி போட்டு 3லையும் தோத்தாங்க. காதர் மொய்தீன் இருக்கார் இல்லைங்களா, முதல் நாள் அவங்களோட தான் பேசுனாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, 5 தொகுதி வேணும் எங்களுக்கு இந்த வாட்டின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, 2 தான் இனி, 1 நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்போ 3 2 ஆக்குறாங்கன்னு போது எல்லா கட்சிக்கிட்டையும் நாங்கள் இதை சொல்லியிருக்கோம், உங்களுக்கு மட்டும் இல்லை, திமுகவும் குறைச்சிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதயசீரன் சின்னத்தில் பல பேர் நிற்பான், அது கணக்கில் வராது. திமுக as such அதனுடைய கட்சின்றது குறைச்சிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே தான் இந்த டிக்லிஷான விஷயம். இவங்க 28ல் நிற்கிறாங்க, இதுக்கு மேலே முடியாதுன்றாங்க. ஒரு ராஜ்யசபா சீட் 28, அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு உள்ளாட்சியெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் பேசிக்கலாம், அதுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, வெளியே எதுவும் பேசிக்க வேணாம் இப்போன்னு. ஆனால் காங்கிரஸ் அந்த 30க்கு கீழே போகிறதுல சிக்கல் இருக்குது. ஆக இதுதான் ஒரு பாட்டில் நெக். இன்னொரு சிக்கல் என்னென்னா, அதாவது இந்த சோடங்கர் இந்த மாதிரி ஆட்களோடு நாங்கள் பேச மாட்டோம்னு முதல்வர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காராம். அந்த டீமை மாற்ற சொன்னாங்க, அது முடியாதுன்ட்டார் ராகுல் காந்தி. நீங்கள் அங்கே தான் போய் பேசணும், எங்கிட்ட பேசக்கூடாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்று இரவு நடந்த மீட்டிங்கில் கனிமொழி, ஸ்டாலின் திமுக சார்பில், காங்கிரஸ் சார்பில் 4 பேர் போனாங்க காரில். யார் போனாங்க, வேணுகோபால், அப்புறம் அந்த சத்தீஸ்கர் மாநில காங்கிரஸ் முன்னாள் துணை முதல்வர், அப்புறம் செல்வ பெருந்தகை, அந்த சோடங்க கிரீஷ் சோடங்க. ஆனால் கிரீஷ் சோடங்கரையும் செல்வ பெருந்தகையும் வெளியே உட்கார வச்சுட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடந்த இடத்துல திமுக சார்பாக 2 பேர், காங்கிரஸ் சார்பாக இந்த 2 பேர் தான். ஸோ செல்வ பெருந்தகையை கூட சேர்த்துக்க ஸ்டாலின் விரும்பி இருக்கலாம். ஆனால் கிரீஷ் சோடங்கரை வெளியே வச்சுட்டு செல்வ பெருந்தகையை கொண்டு போக வேணுகோபால், அது சரிவில்லுக்காது இல்லையா. இவர் அகில இந்திய பார்வையாளர், பொறுப்பாளர். அதனால் தனிப்பட்ட குரோதங்களில் திமுகவுக்கு எரிச்சல் இருக்குது அந்த கிரீஷ் சோடங்கரோட கமிட்டியோட. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னும் காங்கிரஸுக்கு டேட்டே கொடுக்கல. அவங்க 70 நாளாக காத்துட்ருக்குறோம், 75 நாள்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னைக்கு பேச போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த குழுக்கிட்ட பேச திமுக தயாரில்லை. அதனால தான் வேணுகோபால் டெல்லியிலேருந்து பேசிட்டு போகிறாரு ஸ்டாலின் கிட்ட. இப்போ நேற்று கனிமொழி கிட்ட பேசியிருக்காங்க, செல்வ பெருந்தகையும் இந்த கிரீஷ் சோடங்கரும். அப்போ அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க வழக்கம் போல் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, நான் முதல்வர்கிட்ட கேட்டு சொல்கிறேன், வேறு என்ன சொல்ல முடியும். ஸோ இழுத்து அடிக்கிறாங்க, அலக்கழிக்கிறாங்க.
இது வந்து காங்கிரஸ் வந்து என்ன நிலை எடுக்கும்னு இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியல. ஆனால் நிச்சயமாக அலையன்ஸை இந்த லாஸ்ட் மினிட்ல உடைச்சிட்டு போய் தாவேக்கால அவங்க சேருவாங்கன்றது ரிமோட் சான்ஸ் தான். நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன், வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அது ரொம்ப 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 கம்மியான சான்ஸ் தான். அதனால தான் விஜய் வந்து தெளிவாக 234 மக்களோட கூட்டணி, அவர் வேலையை அவர் தெளிவாக இருக்கார், யாருக்காகவும் காத்துட்ருக்கல. இதுதான் இன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தையில் இருக்கிற தகவல்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். வணக்கம்.